ஹாய் ஹலோ எவ்ரிஒன். தமிழகத்திலிருந்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுட்டாங்க. அதில் லிஸ்ட்டில் நேம் வந்த எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். முதலாவதாக சரி, ஸோ இப்போது என்னைக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு, கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னென்னா February 7 February 1st வீக்கில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் February 7லேருந்து 10க்குள்ளார கண்டிப்பாக உங்களை கவுன்சிலிங் கூப்பிட்ருவாங்க. ரெண்டாவது கவுன்சிலிங் பற்றி சொல்லணும் அப்படின்னா, முன்னாடிலாம் 2019 செட்டில் 21 செட்டில் இதுக்கு முன்னாடி 2021 அதுக்கும் முன்னாடி நடந்த டிஆர்பிஸில் டிஸ்ட்ரிக்ட்லேயே சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டாங்கன்னா அதே டிஸ்ட்ரிக்ட் சிஓ ஆஃபீஸில் என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. பட் இப்போது 2022க்கானதும் சரி, அதுக்கு அடுத்தது இப்போது 2026க்கானதும் சரி, சிவி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ கவுன்சிலிங்கும் கண்டிப்பாக சென்னை தான் கூப்பிடுவாங்க. ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணணும் அல்லது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஏற்கனவே நீங்கள் சிவி அட்டன் பண்ணீங்க இல்லையா? சிவி அட்டன் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்களோ அதே டாக்குமெண்ட்ஸ், ஏன்னா ஆல்ரெடி 2 அட்டஸ்டட் காப்பீஸ் அவங்கக்கிட்ட இருக்குது, அதே டாக்குமெண்ட்ஸ் 5 செட்ஸ் ஃபோட்டோ காப்பி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது 5 செட்டு ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் எதை சிவியில் கொடுத்தீங்களோ, சிவி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சென்னைக்கு போயிட்டு வந்தவங்க, ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு வந்தவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அப்போது அதே சர்டிஃபிகேட்ஸுடைய ஜெராக்ஸ் காப்பி 5 செட்டு கையில் வச்சுக்கோங்க. சரியா? வேறு எதுவுமே இல்லை. சரி, ஆல் தி பெஸ்ட்.